ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, இந்த மாதிரி எலக்ட்ரிக்கல் பைக்கில் என்னென்ன இஷ்யூஸ் வரும், அந்த இஷ்யூஸை எப்படி சால்வ் பண்ணலாம் அப்படின்னு தான் இந்த வீடியோ. ஆக்சுவலாக நீங்கள் ஒரு ஃபால்ட் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் செக் பண்ணுவீங்க இந்த வீடியோ வந்து கண்டிப்பாக அந்த ஃபால்ட்டுக்கு ரிசல்ட் கண்டிப்பாக கிடைக்கும் 100%. ஓகேங்களா? இதில் என்னென்ன இஷ்யூஸ் வரும், அதை எப்படி நம்ம சால்வ் பண்ணலாம், எப்படி செக் பண்ணுறது அப்படின்ற டோட்டல் வீடியோ வந்து நம்ம இந்த வீடியோவில் போட போகிறோம். கண்டிப்பாக இந்த வீடியோ நீங்கள் ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். ஓகேங்களா? ஃபஸ்ட்டு ஸ்டார்ட் அப் பண்ணிக்கலாம். ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பேட்ரி நம்ம ரிமூவ் பண்ணுறது தான் ஃபஸ்ட்டு திங். ஏன் ஆன் ஆகலை அப்படின்றது. ஓகேங்களா? இப்போ வந்து நம்ம சீட்டை வந்து லிஃப்ட் பண்ணோன்னா பார்த்தீங்கன்னா கீழே பேட்ரிஸ் இருக்கும் பாருங்கள். இந்த பேட்ரி பார்த்தீங்கன்னா 12 வோல்ட் பேட்ரி 7Ah. ஓகேங்களா? இந்த மாதிரி இதெல்லாம் இருக்குது. இது பார்த்தீங்கன்னா 10 amps ஃபியூஸ் கொடுத்துருக்காங்க. இது கண்ட்ரோலர், டோட்டலாக மோட்ரு வந்து ஸ்பீட் கண்ட்ரோலர் எல்லாத்துக்கும். ஓகேங்களா? இப்போ இந்த பேட்ரி நம்ம செக் பண்ணுறதுக்கு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி வந்து டிசி வோல்ட்டில் மீட்டர் வச்சிங்கன்னா இந்த மாதிரி 12 வோல்ட் காமிக்கணும். ஓகேங்களா? 12 வோல்ட் இருந்தால் மட்டும்தான் வண்டி வந்து பர்ஃபெக்ட் கண்டிஷனில் ரன் ஆகும். ஓகேங்களா? இதை கண்டிப்பாக நீங்கள் செக் பண்ணிங்க. அதேமாதிரி பார்த்தீங்கன்னா இந்த ஃபியூஸை செக் பண்ணுறது கண்டினியூட்டி மோடில் வச்சுட்டு செக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு கண்டினியூட்டி கரெக்டாக ஷோ ஆச்சுன்னா உங்களுக்கு பர்ஃபெக்டாக இருக்குது, சப்ளை வந்து அதுலேருந்து ஃபார்வர்ட் ஆகுது அப்படின்னு அர்த்தம். இப்போ நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இந்த ஃப்ரண்ட்டு வந்து ஸ்கூப் எப்படி ரிமூவ் பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேருக்கு வந்து டவுட் இருக்கலாம். இதை நம்ம எப்படி வந்து சால்வ் பண்ணலாம் அப்படின்னு பார்க்கலாம். இது கீழே பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்க்ரூ இருக்கா, இதேமாதிரி பார்த்தீங்கன்னா லெஃப்ட் சைடில் ஸ்க்ரூ இருக்கும். ஸோ இது எல்லாத்தையும் நம்ம ரிமூவ் பண்ணனா போதும். இது வந்து ஸ்கூப்புக்கு உள்ளே எப்படி லைட்டை எப்படி பார்க்குறது அப்படின்றத காமிக்கிறேன். ஸோ ரிமூவ் பண்ணியாச்சு. இப்போ ரிமூவ் பண்ணதை இதில் பார்ப்போம். இதில் பாருங்கள், டோட்டலாகவே அப்படியே இருக்குது, ஃபுல்லாக ஓப்பன் பண்ணியாச்சு. ஸோ இதில் வந்து 12 வோல்ட் சப்ளை வந்தோடனே இதில் ஒரு சுவிட்ச் இருக்குது பாருங்கள். இந்த சுவிட்சு தான் வந்து உங்களுக்கு லைட் இஷ்யூ. ஓகேங்களா? லைட்டு வந்து டூம் லைட் எரியல அப்படின்னா அந்த சுவிட்சு தான் அது. ஸோ நீங்கள் அதை கண்டினியூட்டி வச்சு அந்த சுவிட்சை செக் பண்ணிக்கலாம். ஸோ இது வந்து மாடுலரு. ஓகேங்களா? இது வந்து ஹை பீம். ஓகேங்களா? அந்த லைட்டோட செட்டிங்ஸு. ஸோ இது தான், இவ்வளோ தான் இருக்குது ஸ்கூப்பில். இப்போ நம்ம சிம்பிளாக வந்து ஒரு பேட்ரி மூலிமா இதை வந்து செக் பண்ணி பார்க்க போகிறோம். ஓகேங்களா? இதில் 12 வோல்ட் கொடுத்து பார்க்கலாம். பட் ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா என் பழைய பேட்டரியில் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி 6 வோல்ட் 7 வோல்ட் கிட்ட தான் இருக்குது. ஸோ இதை செக் பண்ணும்போது பார்க்கும்போது ஆன் ஆகுதா அப்படின்றத நம்ம செக் பண்ணிப்போம் ஃபஸ்ட்டு. இப்போ வச்சோன்னே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பாருங்கள் இந்த மாதிரி டயலில் ப்ளூ கலர் லைட் எரியுது. ஓகேங்களா? அந்த MP3 மாடுலரும் உங்களுக்கு ஆன் ஆகிடுச்சு. ஸோ அதில் வந்து ரைம்ஸ் அந்த மாதிரி சாங்ஸ்லாம் வரும். ஸோ பென்ட்ரைவும் யூஸ் பண்ணிக்கலாம். இது நிறைய ஃபெசிலிட்டி இருக்குது இந்த பைக்கில். இது வந்து 12,000 குச்சு பர்ச்சேஸ் பண்ணது. ஓகேங்களா? இது வந்து இஷ்யூஸில் இருந்தது, இப்போ தான் ரெடி பண்ணியிருக்கோம். ஸோ ஆக்சுவலாக இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி லைட்டிங்லாம் வந்து ஃபெசிலிட்டி ஃபுல்லாகவே இந்த கண்ட்ரோல் ஒயர் தான். இந்த ஒயர் வந்து கட் ஆகிருந்தது. ஸோ இதை நம்ம ஜாயின் பண்ணிவிட்டு செக் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட்டு இதை பார்ப்போம். இந்த ஃப்ரண்ட்டில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இதுதான் ஆக்சிலேட்டர். ஓகேங்களா? ஆக்சிலேட்டரோட கேபிள் இது தான். இது பார்த்தீங்கன்னா உங்கள் ஆக்சிலேட்டர் கேபிள் என்ன இஷ்யூனா பார்க்கலாம். இது வந்து கீழே பார்த்தீங்கன்னா ஒரு 2 ஒயர் மட்டும் தான் வரும். ஸோ அதை நீங்கள் வந்து ஷார்ட் பண்ணால் கூட உங்களுக்கு கீ இல்லாமல் கூட ரன் பண்ணலாம். ஓகேங்களா? நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இதுதான் பிரேக்கு. முக்கியமான பிரேக்கு தான் இது. பிரேக்கு அது கீழே பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஸ்க்ரூஸ் இருக்கும். அதை ரிமூவ் பண்ணோன்னே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு சுவிட்ச் ஒன்று இருக்கும். அதில் ப்ரெஸ் சுவிட்சு, லிமிட் சுவிட்சுன்னு சொல்லலாம். இதை நீங்கள் வந்து கண்டினியூட்டி செக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து சுவிட்ச் கரெக்டாக இருக்கா, இப்போ பிரேக் அடிக்காமல் இருக்கும் சம்டைம். ஓகேங்களா? இதை வந்து நம்ம எப்படி செக் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இப்போ வந்து இந்த 2 இதுலேயும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ப்ரோவ் வச்சுருக்கேன் பாருங்கள், கண்டினியூட்டி மோடில் வச்சுருக்கேன். இப்போ வந்து நம்ம சுவிட்சை வந்து ப்ரெஸ் பண்ண போகிறேன். பிரேக்கை அப்ளை பண்ணோன்னா உங்களுக்கு கண்டினியூட்டி கிடைக்குது அப்படின்னும் போது இந்த பிரேக் கரெக்டான இதுதான் இருக்குன்னு அர்த்தம். ஓகேங்களா? இப்போ செக் பண்ணியாச்சு. நெக்ஸ்ட் வந்து பேக் சைடில் பார்த்தீங்கன்னா நார்மலாக பைக்கில் வர மாதிரி 2 சைடும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு போல்ட்டு ப்ளஸ் நட்டு இருக்குது. ஓகேங்களா? இந்த வந்து நட்டு நம்ம ரிமூவ் பண்ணிட்டோன்னா உங்களுக்கு வந்து டோட்டலாக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பின்னாடி இருக்க கியர் செட்டு ஃபுல்லாகவே நம்ம ரிமூவ் பண்ணி ரெடி பண்ணலாம். ஸோ அந்த வீடியோ வந்து நெக்ஸ்ட் நான் போடுறேன், இப்போ டைம் இல்லாத. ஓகேங்களா? இப்போ வந்து இதுதான் மெயின். இது வந்து ஃபார்வர்ட் பட்டன், ரிவர்ஸ் பட்டன் ஒர்க் ஆகலை, ஃபார்வர்ட் போக மாட்டுது அப்படின்றதுக்கு இதுதான் ஒரு இது. ஓகேங்களா? இது வந்து கொஞ்சம் கேர்ஃபுல்லாக பாருங்கள். ஸோ ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா இது 6 பின்ஸ் அவைலபிளாக இருக்கும். ஓகேங்களா? இது டாப்பில் இந்த சுவிட்சு, கீழே பார்த்தீங்கன்னா பேஸ்ன்னு சொல்லுவாங்க. நான் இப்போ ரிமூவ் பண்ணி காமிக்கிறேன். இப்போ ரிமூவ் பண்ணோன்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி 6 பின்ஸ் இருக்குது. இது நல்லா இருக்கா இல்லையா? மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னா இந்த சுவிட்ச் வந்து கண்டிப்பாக ப்ராப்ளம் ஆகும். ஏன்னா பார்த்தீங்கன்னா தண்ணி மழை பட்டோ இந்த மாதிரி ஏன்னா இஷ்யூஸ் ஆச்சுன்னா இது வந்து சுவிட்ச் சீக்கிரமாக போயிடும். ஸோ அதனால் கூட ஒர்க் ஆகாது. இதை நம்ம எப்படி செக் பண்ணுறதுன்னு பார்ப்போம். இந்த மாதிரி கண்டினியூட்டியில் வச்சுட்டு கீழே ஒரு ப்ரோபு, சென்டரில் ஒரு ப்ரோப் வைக்க போகிறேன் பாருங்கள். வச்சாச்சு. இப்போ சுவிட்சை வந்து ஃபார்வர்ட் டைரெக்ஷனில் கொடுத்தேன். இப்போ வந்து நம்ம செக் பண்ணும்போது கண்டினியூட்டி ஷோ ஆகணும். ஓகேங்களா? இந்த மாதிரி கண்டினியூட்டி வந்தது அப்படின்னா கண்டிப்பாக ஓகே அப்படின்னு அர்த்தம், ஃபார்வர்ட் டைரெக்ஷன். இப்போ ரிவர்ஸில் நம்ம செக் பண்ணி பார்ப்போம். சேம் ப்ராசஸ் தான் அது. ஓகே, ஆன் பண்ணியாச்சு. இப்போ செக் பண்ணி பார்க்குறேன் பாருங்கள். ஸோ இது கண்டினியூட்டி வருது. ஓகேங்களா? இந்த மாதிரி தான் வந்து சுவிட்ச் வந்து ப்ராப்ளம் ஆகிடுச்சு அப்படின்னா நீங்கள் மாற்றிக்கலாம். இது ஜஸ்ட் மார்க்கெட்டில் 30 rupeesல கிடைக்கும். நீங்கள் சேஞ்ச் பண்ணணும்னா பண்ணிக்கலாம். ஓகேங்களா? ஜஸ்ட் அவ்வளோதான், எல்லாம் முடிஞ்சிச்சு.
ஜஸ்ட் இதை நீங்கள் ப்ரெஸ் பண்ணாலே போதும், ரொம்ப வந்து ரிஸ்க் எடுக்க தேவையில்ல. ப்ரெஸ் பண்ணிட்டிங்கன்னா இங்கே ஈஸியாக மூவ் ஆகிடும். இப்போ வந்து நம்ம உங்களுக்கு ஆன் பண்ணி காமிக்கிறேன். ஓகேங்களா, தேங்க்யூ ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ். இந்த மாதிரி நிறைய வீடியோஸ் இருக்குது நம்ம சேனலில். சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு ட்ரை பண்ணி பாருங்கள். தேங்க்யூ.